வணக்கம்ங்க. கும்பிடணும். ஐயா கும்பிடணுங்க. ஐயா வணக்கம். கரெக்டுங்க. அதேதானுங்க. ஏண்டா குப்சாமி, உன்ற நாய் தான் சுட்டு போட்டாங்க. நாய் போல நாசமா போகுது. என்ன ஏடா பம்புல மாட்டி விடுற? நாய் யாருக்குன்னு கேளு. டேய் குப்சாமி, இங்க வாடா. ஐயா வணக்கம்ங்க. உன்ற பேர் குப்சாமியா? இல்லீங்க, ராமசாமி தானே? ஆமாங்க. யாருதுக்கு அந்த நாய்? என்ற நாய் இல்லீங்க. வேற யாருது? வேற யாருதும் இல்லீங்க. வீதி நாய்ங்க. ஓ, ஜாதி நாய் கூட வீதி நாய் சேரலாமாடா? சேரக்கூடாதுங்க. கொண்டு போய் போச்சுறேனுங்க. வழக்கமா இந்த ஏரியாவுல குத்தகனா அது குத்தக குமாரசாமிக்கு தான் கிடைக்கும். அதனால தான் அவர் பேரு குத்தக குமாரசாமின்னு இருக்கு. அதுல பாருங்க, என்ன கஷ்ட காலமோ அவருக்கு இந்த தடவை டெண்டர் கிடைக்கல. ஏன்னா அவரோட குறைவா டெண்டர் போட்ட செம்மேடு மணியம் பரமசிவ கவுண்டருக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு டெண்டர் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ஒரு நிமிஷம் ஐயா. வணக்கம்ங்க. வணக்கங்க. சுத்தி இருக்கிற 16 பட்டியிலும் குப்பைன்றதுல இருந்து கோபுரம் கட்டுற வரைக்கும் நாங்க தான் குத்தகை எடுக்கிறது. ஆனா இன்னைக்கு இன்னமும் தெரியல, புதுசா எனக்கு எதிரா நீங்க எடுத்திருக்கீங்க. ஆமாங்க. எடுக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்லைங்க. ஆனா இந்த தொழிலுக்கு நீங்க புதுசு பாருங்க, டெண்டர் ரொம்ப கம்மியா போட்டிருக்கீங்க. அதனால ஒரு 5-6 லட்சம் ரூபாய் நஷ்டம் வருங்க. பரவாயில்லைங்க. அந்த 5-6 லட்சத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேனுங்க. டெண்டர் நான் எடுத்துக்கிறேனுங்க. பள்ளிக்கூடத்தை நானே நல்லபடியா கட்டி கொடுத்துறேனுங்க. என்ன சொல்றீங்க? ஏற்கனவே தொண்டாமுத்தூர்ல ஒரு பள்ளிக்கூடம், அதெல்லாம் எப்போ கட்டி முடிச்சு போச்சுங்க. முடிஞ்சு போலீங்க, இடிஞ்சு போச்சுங்க. அதுல 20 குழந்தைங்க செத்து போச்சுங்க. அது மறந்து போச்சுங்களா? குழந்தைங்க சாவறதுலாம் இந்த குமாரசாமி கையிலங்களா இருக்கு. எல்லாம் அந்த பகவான் கையிலுங்க. சாகிறதெல்லாம் பகவான் கையில இருந்தா பரவாயில்லைங்க. ஒன்ற மாதிரி கொலகார பரதேசி கையில வரக்கூடாது பாருங்க. சிவம், பரமசிவம். குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறான். நாளைக்கு தண்ணி கசிதேன்னு பாலத்தை கான்ட்ராக்ட் எடுப்பான். அப்புறம் ரோடு சரியில்லைன்னு ரோடு கான்ட்ராக்ட் எடுப்பான். இப்படி எல்லா டெண்டரையும் அவனே எடுத்துக்கிட்டு போனானா நம்ம பிச்சைதான் எடுக்கணும். அதுவும் உள்ளூர்ல எவனும் போட மாட்டானுங்க. இது வரைக்கும் போட்டி இல்லாம இருந்துச்சு, இப்ப வந்திருக்கு. போட்டினா எனக்கு பொங்கல் சாப்பிடுற மாதிரி. வெயிட் அண்ட் சீ. பொங்கல் வரைக்குங்களா? ஐயோ இந்த இடத்துக்கு நான் வரல. ஐயோ இந்த இடத்துக்கு நான் வரல. தலைப்பரசா போகுது. இதெல்லாம் அவர் வயல். யுவர் வயல். அதெல்லாம் அவர் தென்னந்தோம். யுவர் தென்னந்தோம். இதெல்லாம் அவர் கேஸ். யுவர் கேஸ். நோ மை கேஸ். ஐயோ கவுண்டர் சிரிச்சா இருப்பா. ஐயா வணக்கமுங்க. நாயே, நாங்க இங்க இருக்கும்போது யாருக்கு கழுதைக்கு வணக்கம் சொல்றியா? உங்களுக்கு தானுங்க. நாங்க இங்க இருக்கிறோம்டா. லெஃப்ட்ல கட் பண்றா. கட் பண்றா. இந்தாங்க. என்றாது மீன்ஸ் கிண்டல். எஸ். நக்கல். எஸ் எஸ். நாளனா புறாத 1000 மீனை புடிச்சிட்டு வந்துட்டு என்னமோ பெருசா 6ஆம் மீனை புடிச்சிட்டு வந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறியா நீ? 6ஆம் மீனெல்லாம் மீச வச்சு ஆம்பளைங்க பிடிக்க முடியாதுங்க. பின்ன மீச வச்ச பொம்பளைங்க இந்தியாவுல எவ்வளவு இருக்காடா? நான் அப்படி சொல்லுங்க. வேற எப்படி சொல்றது? இது மீசையா தெரியலையா? இல்லீங்க. என்ன ஆம்பளையா தெரியலையா? இல்லீங்க. சரி என்ன விடுறா. இவர் ஆம்பளையா தெரியலையா? ஐயோ நான் அவரை சொல்லுங்க. இவரது மீசையா தெரியலையா? நான் அப்படி சொல்லுங்க. மீசையா பாரு, ரெண்டு பக்கம் யார கொம்பாட்டு இருக்கு. ஐயா நான் அப்படி சொல்லுங்க. இவர் பிடிக்க முடியாதுங்கறியா? ஐயா இது பெரிய இடத்து சமாச்சாரம். பெரிய இடத்து சமாச்சாரம் நீ சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விட்டுங்கய்யா. நீ பேச மாட்டே. பின்ன எப்படி நீ சொல்ற? மீனை வச்சுக்கங்க. வெச்சிட்டு போடா. பெருசா பேசுறாங்க.
கொடைய அவருக்கு பிடிங்க. கிண்டலு இங்க வா. அப்படியே போனாயே வாடா. பெருசா ஏனுங்க ஆறாமீன் பெருசா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க புடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கானுங்க. எப்போ? அது சின்ன பிள்ளைல. அது தவளையா இருக்கு. எங்க ஆறாமீன் எவ்வளவு நீளம் இருக்குன்னு காட்டுங்க. இவ்வளவு இல்ல. அப்பா இத நீங்க சின்ன வயசுல புடிச்சிருக்கீங்க. ஆமா. கதை விடுறீங்களே நீங்க. எங்க புடிச்சு காட்டுங்க. வேண்டாம், நாளைக்கு பாக்க. ஏன் இன்னைக்கு புடிச்சா மீன் வராதா? இல்லப்பா, நாளைக்கு பாக்கலாம். முடியாதுங்க உங்களால. ஏன் சமாளிக்கிறீங்க? முடியாது முடியாது முடியாது. புடிச்சு காட்டுறேன். காட்டுங்க. இத புடிங்க. இது துண்டு. பாரு, ஆறாம் மீன் பிடிக்க முடியாதுன்னு ஆறுகிட்ட சொல்ற நீ. இப்ப பாரு, கவுண்டர் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு பெருசா ஆறாம் மீன் பிடிக்கத்தான் போறாரு. அத நான் அடுப்புல போட்டு பெரட்டி திங்கத்தான் போறேன். புடிங்க புடிங்க, உள்ள போங்க, முங்குங்க. ஊஹா. ஊ. அது கிடக்குது ஆறாம் மீன், இங்க இருக்குது சொரா மீன். தண்ணி சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன. This is nice place. You are queen, I am king. Hey, look here. Hey, look here. ஏய், ரொம்ப அழகா இருக்கவா? ஐயோ. அப்பா இது ஆறாம் மீன்ல, ஏழாம் மீன், எட்டாம் மீன், ஒன்பதாம் மீன். இது பொம்பளைங்க குளிக்கிற இடம்னு தெரியாதாக்கோ? இங்க வந்து விவரம் இல்லாம ஆம்பளைங்க எல்லாம் குளிக்கிறாங்க. ஏய், இது பொம்பளைங்க குளிக்கிற இடம்னு எழுதி வச்சிருக்காக்கோ. இது பொதுவா நான் யார் வேணாலும் குளிக்கலாம். இந்த ஜல்டா பால்டா என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒண்ணு சொல்லுங்க, இது நீங்க குளிக்கிற இடம் தான். நீங்க குளிங்க, நான் வீட்டுல போய் குளிச்சுக்கிறேன். நீங்க பாருங்க, ஆட்டுக்கடை மாதிரி. என்ன பாக்குற? முருகா முருகா. ஆறாம் மீன் நழுவிட்டு போகுதுங்க. நல்லா புடிச்சீங்களா? புடிச்சேன். நீங்க புடிச்சதான் நான் பார்த்தனே. என்ன பார்த்த? கிழிச்ச. இந்த மீன் எப்ப புடிச்சீங்க? இது எந்த மீன்? ஓ, இது மீன் இல்ல, வேனு. எட்டுடா கைய, எட்டுடி கைய. எட்டுடான்னு சொல்றதா, எட்டுடின்னு சொல்றதா? எட்டுடா கிட்டிக்கிட்டு. அம்மனி கொஞ்சம் நில்லு. ஏனுங்கண்ணா? ஆத்துல போய் குளிச்சுட்டு வரியா கண்ணு? ஆமாங்கண்ணா. வெளியில போய் குளிச்சா தங்கச்சிக்கு வெக்கமா இருக்கும்னு ஊத்து தண்ணியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். நீ ஆத்துல போய் குளிக்கிறே கண்ணு, இது நல்லா இருக்குதா? அது அது வந்துங்க. ஆமா சாமி, அதுனா ஒத்த கால் கொலுசுதான் இருக்குது. மத்த கால் கொலுசு எங்க கண்ணு? ஏன் கண்ணு கொலுசு பத்தி கேட்டா மேல விட்டத பாக்குறியே? அது அது வந்துங்கண்ணா, ஆத்துல குளிக்கும் போது எங்கேயோ தொலைஞ்சு போச்சுங்கண்ணா. கொலுசு மட்டும் தானே, மனசு இல்லையே. ஆனா ஒன்று வயசு அப்படி சொல்லு. கொலுசு மட்டும் தானுங்க தொலைஞ்சு போச்சு. அப்ப வாங்கிக்கலாம். இனிமே ஆத்து பங்கு குளிக்க போவாத கண்ணு, ஆளே தொலைஞ்சிருவ. உள்ள போன்னு சொன்ன. ஒண்ணும் இல்ல. சும்மா சிரிச்சு பிரயோசனம் இல்லாமத்தோ. சத்தம் உங்ககிட்ட தான் வருது. என்ற கிட்ட இருந்து. ஏனுங்க அம்மத்தா, கொலுசு வாங்குற அளவுக்கு இப்ப என்னங்க வந்துச்சு? ஓஹோ, நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு இப்பவே வாங்கி வச்சிட்டீங்களா? பாரு வேலையை போய்
இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவா விதியத்தவளா வரப்பா ம். காலு கொலுசுன்றா ம். கை நிறைய தங்கத்தை அள்ளிக்கிட்டு தான் வருவா அப்படி போடு. பேராண்டி ம். கொலுசு சத்தம் ம். 1.5 கிட்டே தான் வருது ஏன்ற குட்டியா போ அங்க அம்மத்தா அப்ப சத்தம் தன்னால வருதாக்க ம் எங்க நட பாக்கலாம் நட ஒன்ற அப்ப நாட்டமா ராசனட நட இப்ப சத்தம் எங்க இருந்து வருதுங்க என்றா இது கொலுசு கோகோ கொலுசு இல்ல கம்பம் கொலுசு ஏன்டா திருட்டு பையா ஆ. என்னையவே ஏமாத்திரியாக்க கால கொலுசு எப்படா கழுத்துக்கு வந்துச்சு அமுதா என்றா சொல்றா ஆ? என்னமோ நடந்திருக்கு நல்லபடியா நடந்தா சரி டேய், பாத்துக்கிட்டு படிக்க போயிடாத வேலை இருக்கு வா